சபை சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சமத்துவபுரத்தில் நடக்கும் விழிப்புணர்வு தெருக்கூட்டம். பீச் அலன். பிரைஸ் தி லார்ட். ஐபிசி சேலம் தூத்து சபையின் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக மதுபானத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாக இருக்கிற உங்களை விடுவிக்கிறது தான் இந்த தெருக்கூட்டம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறார். அதனால் தான் நாங்கள் இந்த தெரு ஊழியம் மூலம் நாங்கள் உங்கள் முன் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அன்பான சகோதர சகோதரிகளை, இயேசு இந்த சமத்துவபுரத்தை உங்கள் அனைவரையும் நேசிக்கிறதுனால நாங்கள் இந்த தெரு ஊழியம் மூலமாக நாங்கள் உங்கள் முன் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, வசனத்தினாலே நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதை. அன்பான சகோதரர்களை, உங்கள் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கிறது? நிம்மதியா இருக்கிறதா? இல்லை சந்தோஷம் உண்டா? இல்லை கண்ணீரும் கவலையுமா இருக்கிறதா? இல்லை கடன் பாரத்தால் தவிக்கிறீர்களா? கணவரின் குடிவெறியா? இல்லை பிள்ளைகள் போதைப் பொருட்களுக்கு அடிமை இருக்கிறார்களா? இந்திய அனுகிரகத்தின் நாள், இந்திய விடுதலை நாள். அன்பான சகோதரர்களை, இப்போது நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து கர்த்தராகிய ஒரு நிமிடம் நீங்கள் நினைத்து பாருங்கள். கர்த்தாவே, நான் பாவியான மனுஷன், என்னையும் என் குடும்பத்தை ரட்சியும் என்று இயேசுவிடம் கேள். முழு இதயத்தோடு கேள். அப்போது இயேசு உங்கள் இருதயத்துள் வர ஆவலாக இருக்கிறார். நீங்கள் அதனுடைய வாசலை திறந்து கொடுக்க வேண்டும். அது உங்களால் மட்டும்தான் முடியும். அன்பான சகோதரிகளை, கணவரும் உங்கள் பிள்ளைகளும் தினமும் குடித்து கொண்டு வருகிறார்களா? அன்பான சகோதரர்களை, நீங்கள் இந்த போதைப் பொருட்கள் அடிமை இருக்கிறது. இப்போ உங்களால் வெளியில் வர முடியலையா? அது ஏசப்பாயால முடியும். நீங்கள் ஏசப்பாயை விசுவாசிக்க வேண்டும். இப்போது நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் ஏசப்பாயை உங்களால் நேசிக்க முடியும். நீங்கள் இருந்து முழங்கால் பண்ணிட்டு கை குப்பி என்ன அதுவும் வேண்டாம். நீங்கள் ஏசப்பாயை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தா மதி, உங்களை ஏசப்பா ரட்சிக்குவார். இப்போ ஏசப்பா உங்களை அற்புதம் செய்ய காலையில் இருக்கிறார். நீங்கள் இப்போ குடிக்கிறது உங்களால் விட முடியலைன்னா அது ஏசப்பாயில மட்டும்தான் முடியும் உங்களை விடுவிக்க. அதனால் நீங்கள் ஏசப்பாயை நீங்கள் கூப்பிட்ட ஏசப்பா உங்களை விடுவிப்பாங்க. அப்போ ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் நான் பாவியான மனுஷன் என்று நீங்கள் ஏசப்பாட்ட நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க. இயேசுவே, நான் பாவியான மனுஷன், என்னை ரட்சியும் என்று இயேசுவுடன் நீ ஒத்துக்கொள். அப்போது உன் குடும்பத்தாரையும் உன்னை ரட்சிப்பார் ஏசப்பா. ஏசப்பா நமக்காக தான் சிலுவையில் அறைந்து ரத்தம் சிந்தினார். நமக்காக தான் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து நமக்காக பரலோகத்தில் போயிருக்கிறார். இது நம்ம விசுவாசிக்க வேண்டும். இயேசு நம்மளுக்கு அற்புதம் செய்ய ஆவலாக இருக்கிறார். அதனோட வாதலை நீ தொடர்ந்து கொடுக்க வேண்டும். நீ இந்த போதை பழக்கத்தை நீ விட்டுக்கொள். அதை விட்டுட்டு இயேசுவுடன் நீ பிரியமாக இருந்தால் ஏசப்பா உங்களை பிடிக்கும். ஏசப்பா உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போவார். இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. இந்த குடி இதில் பண்ணால் நீங்கள் இயேசுபாவை விசுவாசித்தா நீ உங்களை சொர்க்கத்தில் ஜாலியாக இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு கதை பார்க்கலாம். ஒரு 11 வயசான ஒரு சிறுவன் வந்து அவனோட வீட்டில் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையா. அவனை அம்மா ஏதாவது கூப்பிட்டா அவன் நான் இருக்கிற நீ சொல்லுதெல்லாம் கேட்கணும், மரியாதை போகணும், எதிர்த்து பேசுவான். அடுத்து அவனை அம்மா ஸ்கூல் போக சொன்னா, அது என்னோட விருப்பம், நீ என்னத்துக்கு அது கேட்குறேன்னு அப்படி சொல்லுவான், எதிர்த்து பேசிவிடுவான். அப்போது அந்த அம்மாவுக்கு மிகவும் அழுகையாக வந்தது, என்னோட பிள்ளை இப்படி ஆனேன்னு. அப்போ அவன் அப்பாட்ட அவன் அம்மா சொல்லும் போது, நானும் அவன் கவனிச்சிருக்கேன், இப்படி அவனோட நடவடிக்கை ஒன்றும் சரியில்லைன்னு. அப்போது அந்த அவனோட அப்பா சொல்லிச்சு, நம்ம என்ன செய்வோம், இவனை ஸ்கூலில் இதை பற்றி பேசி பார்ப்போன்னு. அப்போது இவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போய் லாஸ்ட் பெஞ்சில் இருந்துட்டு ஒரே அலம்பு, பேப்பர் தூக்கி போடுறது, அடுத்து இருந்து விளையாடுறது, அடுத்து சிரித்து பேசிகிட்டு இருக்க, பாடங்கள் வந்து கவனிக்க மாட்டான். அப்போது அந்த சார்கிட்ட சொல்லுவார், ஏன்டா நீ இப்படி இருக்க, நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்த, நீ நல்லா படிக்கிற பையனாச்சு, நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு கேட்பாரு. அதுக்காக சாருக்கிட்ட பேசவே மாட்டான், மிண்டாத இருப்பான். அடுத்து சாருக்கு ஒரு டவுட் வந்தது, இவனோட நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லைன்னு. அப்போது இன்டர்வெல் ஆகிடுது. அப்போ இன்டர்வெல் அவனை வீட்டில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் எனக்கு பையனுக்கு இப்படி என்னன்னு தெரியல, கொஞ்சம் நாளாட்டு இப்படி தான் இருக்காங்க. அப்போது அந்த வீட்டில் உள்ளவங்க அப்போ அந்த சார் சொல்கிறாரு, நானும் கவனித்தேன், இவனோட நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லைன்னு. அப்போ அந்த சார் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எத்தனை அடி கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னோட மகனை எப்படியாவது திருத்தி எடுங்கன்னு. அப்போது இந்த வீட்டில் அப்போ அந்த சார் சொல்லுவார், சரி நான் பார்த்துக்குவேன்னு. அப்போது அவனோட கிளாஸுக்கு போய் அந்த சார் போய் சொல்லுவார்,
டே இங்கே வாடான்னு கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு தனியாக போவார். அடுத்தது அவனோட சொல்லுவார், நீ ஒரு ஒழுக்கம் இல்லையா, உன்னை வீட்டில் அவன் அம்மையை முன்ன மதிக்க மாட்டியா, ஏன்னு அப்படி கேட்டார். அதுக்கு அந்த சார் அப்படின்னு சொல்கிறாரு, நீ இப்படியாக்கா காரணா நான் உனக்கு சரியாக பனிஷ்மெண்ட் தருவேன், அதாண்டு இப்படி ஒன்று நீ நடந்துக்காதுன்னு. அவன் சார் கிட்ட சொல்லுவான், இந்த உருட்டல் ஒன்று என்னட்ட வேண்டாம், மரியாதைக்கு மிண்டாத போங்கன்னு சொல்லுவான். அந்த சார் அப்படி இருக்கும்போது அவன் அடுத்து போவான் கிளாஸில். அடுத்து அவனை ஃப்ரெண்டு வருவான், வந்து சொல்லுவான், சார் இப்படி தான் என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்படி போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிற, இவன் இல்லை சீனியர் 2 அண்ணன்மார்களும் தனியாக போய் நின்று இவனை கூட லைட்டாக அந்த போதைப் பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாருக்கு அப்போ தான் எல்லா விஷயம் பிடிக்கிட்டது. அந்த இவன் எல்லாருக்கும் பிடி பீரியட் நடக்குது. அந்த பிடி கிளாஸில் பிடி பீரியட் நடக்கும்போது எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, இவன் மட்டும் தனியாக போய் இருப்பான். அந்த சார் இதை கண்ட சார் அவன்கிட்ட கேட்பாரு, ஏன்டா தனியாக இருக்கணும், அதுக்கு அவனு சொல்ல மாட்டான். அதுக்கு அந்த சார் சொல்லுவார், நீ இப்போ போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறியா, நான் தான் அறிஞ்சேன்னு சொல்லுவார். அவன் அழுதுகிட்டே சொல்லுவான், ஆமாம் சார், ஒரே வரைக்கும் தான் யூஸ் பண்ணேன். அவன் ஒரே வரைக்கும் தான் யூஸ் பண்ணி பார்த்தான். அவனால் அதை வெளியே விட முடியலைன்னு சொல்லி அழுது இருந்தான். நான் ஒரிக்க தான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அடுத்து இதில் என்னால் வெளியில் வரவே முடியலை, அதுக்கு என்ன வழின்னு கூட எனக்கு தெரியல. அந்த சார் சொன்னார், அதுக்கு ஒரு வழி இருக்குது, அதுக்கு அவன் என்னன்னு கேட்குறான். நீ இயேசுவை விசுவாசித்து பாரு, நீ இந்த போதை பொருட்கள் எல்லாம் விடுவேன்னு. அவனுக்கு அத்தனை நம்பிக்கை ஒன்றும் இல்லையா இருந்து, இயேசுவை விசுவாசித்தா எப்படி நம்மளுக்கு வெளியேற முடியும். அந்த சார் சொல்லுவார், நீ ஒரு நிமிடம் அங்கே இருந்து இயேசுவைய முழு இதயத்தோடு விசுவாசித்து பாரு. அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லாத பேர் இப்போ சும்மா இருந்தாங்க ஃப்ரீயாக இருந்து அப்படியே விசுவாசித்த பார்ப்பான், என்னைக்கு நடக்கலான்னு. அவனுக்கு ஒரு ஃபுல் நம்பிக்கை ஒன்றும் இல்லாத. அவன் ஒரு நிமிடம் இருந்து அப்படியே இருந்து கண் மூடி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவன் கண் திறந்தப்போ அவன் ரசிக்கப்பட்டு நித்திய ஜீவன் அடைவான். அப்படின்னா அவன் வந்து அந்த சொர்க்கத்துக்கு தேர்ந்தெடுக்க பையனான, ஏன்னா ஏசப்பா அவனை ரசிக்க பண்ணாரு. எப்படின்னா அவன் ஏசப்பாய அவனை இருதயத்துக்குள்ள வரைக்கும் வழியை திறந்து விட்டான். அவன் சார் கிட்ட சொல்ற, இப்போ ஏதோ ஆன மாதிரி இருக்கு, என்னன்னா இப்போ இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் என் தள்ளி போடணும்னு தோணுது, இப்போ ஏன்னா வீட்டில் உள்ள அம்மா எல்லாம் என்ன அனுசரிச்சுன்னு தோணுது, எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏசப்பாய மட்டும் எப்பவும் விசுவாசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவேன். சாருக்கு சந்தோஷத்தோட சார் போனார். அடுத்து அவன் சந்தோஷமா இருந்தான். அடுத்து அவனோட சீனியர் பசங்க 2 பேரும் இப்படியாக இருந்தாங்க. இவன் அங்கே போச்சு, அவன் மீண்டும் கலாய்க்கிறாங்க, ஏன்டா இன்னும் வேணுமான்னு. அவன் சொல்லுவான், இல்லை நான் இப்போ திருத்தியாச்சுன்னு சொல்லும் போது அந்த அண்ணன் ஆச்சரியமாக கேட்பாங்க, எப்படிதான் இதை விட்ட, எனக்கு முடியலையே, எனக்கு இதை சொல்லித்தான் எப்படி நீ இந்த போதைகளை விட்டேன். அவன் சொல்லுவேன், நீங்களும் ஏசப்பையை விசுவாசித்து பாருங்க, ஏசப்பா உங்களுக்குள்ளே வருவார். ஏசப்பா மற்றவங்க மாதிரி இல்லை, ஏசப்பா எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தான். நீங்கள் தப்பு பண்ணாலும் ஏசப்பட அறிக்கைங்க தப்பை. ஏசப்பா உங்களை வச்சு காவலாக இருக்கிற, உங்களுக்குள்ள வர காவலாக இருக்க ஏசப்பா. இப்படி சொல்லிட்டு இப்போ இந்த கதை மூலம் என்ன புரியுதுன்னா, நம்மளை ஏசப்பையை விசுவாசித்தா ஏசப்பா நமக்குள்ள வர காவலாக இருக்கிறார். ஏசப்பாயை நீங்கள் விசுவாசித்து பாருங்க, அப்போது ஏசப்பா உங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்வார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அனைவரும் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு மூலம் இயேசு உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.